அந்த இதெல்லாம் எங்கள் பெரியப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு டியூஷன் சார் இருப்பார் 10th ஜெகநாதன் சொல்லிட்டு. ஆனால் அவரை கூப்பிடும்போதே வந்து சாம்பிராணி அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் சொல்லித்தரதில் எக்ஸலண்ட்டாக, அதாவது அவர்கிட்ட போனால் எல்லாருமே மேக்ஸில் சென்டம் தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர்லாம் இருக்குல்ல, அதை வந்து தமிழில் தான் சொல்லி தருவார். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, டியூஷன் இது சென்டரில் நான் சொல்கிறேன் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் தான் பேசுவார். இங்கே 2 போடணும், இங்கே இது போடணும், இப்படி போட்டால் 2 மார்க்கு கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தருவார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தமிழில் தான் கிராமரே, இங்கிலீஷ் கிராமரை தமிழில் தான் சொல்லி தருவார். ஆனால் அப்படியே சொல்லையாக மார்க் எடுத்துடலாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு டீச்சர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு. இங்கே இப்போ என் குழந்தைங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த காலத்து இதுதான் டீச்சிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த ஃப்ரீடம் பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கிற அந்த டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க இந்த காலத்து குழந்தைங்கள்ட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு அடி அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட கேட்டால் இந்த காலத்து டீச்சிங் மெத்தடு தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு என்னோட இது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக என்னோட டீச்சர்ஸ் ஒவ்வொன்றுமே எனக்கு பெஸ்ட்டு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, 11th 12th படிக்கும் போதும் சரி, என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை பயங்கரமாக ஷேப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதாவது ஈவன் ப்ரேயரில் நான் ஏதாவது நியூஸ் படிக்கிறேன்னா என்னோடய தமிழம்மாலாம் வந்து பயங்கரமாக பிச்சின் பண்ணி சொல்லி தருவாங்க. அதனால் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். மேக்ஸ் டீச்சர் ஆகட்டும், சயின்ஸ் டீச்சர் ஆகட்டும், சோஷியல் ஸ்டடீஸ் எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இந்த காலத்தோடது தான் சரி வரும், நம்மளோட தான் சரி வரும். பட் ஆனால் நான் வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் ரொம்ப இப்போ வரைக்குமே அகாடமிக்ஸ்ன்னு இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு தாங்க அகாடமிக்ஸில் வந்து நல்லா வரும். சில குழந்தைங்க வந்துட்டு வேறு விதத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க நல்லா வரையும், சில குழந்தைகள் நல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கும், சில குழந்தைங்க நல்லா வந்து ஆர்ட் ஃபார்மில் நல்லா வருவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மோல்ட் பண்ணால் இன்னுமே அவங்களோட இது வந்து நல்லா வெளிப்படும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அகாடமிக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம காலத்துலேயுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து செகண்டரி தான். நான் சொல்கிறது 80s 90sலாம் இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தாலுமே படிக்கணும். படிப்பு நம்ம அம்மா அப்பாவுமே படித்தா தான் நல்லா முன்னேற முடியும். படிப்பு